எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்வீட் சதீஷ். நம்ம வீடியோஸ் எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ தீபாவளி வரப்போது நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது. இந்த ஸ்வீட்டு பலகாரம் இல்லாமல் யாராலையா இருக்க முடியுமா? அது ஹோம்மேட் ஃபுட்டு ஸ்வீட் ஃபேக்ட்ரி விசிட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மதுரை இடம் தானப்பா முதலியார் ஸ்ட்ரீட் நம்ம மதுரையில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் பழமையான வீட்டில் ஒரு நல்ல ஒரு சுத்தமான முறைப்படி ஸ்வீட்ஸ் காரம் தயாரிக்கிறாங்க. பல வருஷமாக தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கூட தான் வந்திருக்கோம். உள்ளே போகிறோம். மங்களகரமாக அந்த அம்மா வந்துட்டு ஸோ அவங்களோட ஃபேக்ட்ரி எப்படி ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ சுத்தமாக ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜி ஸ்வீட்ஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகேம்மா, நம்ம விஜய் ஸ்வீட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இதை நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஒரு சின்ன லெவலில் வீட்டுக்குள்ளேயே நான் ஆரம்பித்தேன். தனியாக நானாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லோரும் ஒருத்தர் சொல்லி வெளியில் சொல்லி அப்புறம் 2 பேர் ஆளை சேர்த்தேன். அப்புறம் இப்போ 10 பேர் வேலை பார்க்குறாங்க, லேடிஸாக வேலை பார்க்குறாங்க. இது வந்து பாம்பே அல்வாங்க. முந்திரி பருப்பு நிறைய போட்டு பாம்பே அல்வா. இது வந்து நெய் மைசூர் பாகு. ஓகே, இதில் பார்த்தாலே முந்திரி பருப்பு எவ்வளோ இருக்கு பாருங்க. இது பியூர் கீ மைசூர் பா, நெய் மைசூர் பா, சாஃப்டாக இருக்கும் நல்லா. இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பா. இது நிறைய பேர் இப்போ இதுதான் விரும்பி வாங்குறாங்க. கொஞ்சம் புறப்புறன்னு இருக்கும். இது நிறைய சேல்ஸ் ஆகுது எனக்கு. இது வந்து பாதுஷா. ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கும்போது ஸ்மெல் அவ்வளோ அழகாக இருக்காது, ஸ்வீட் ஸ்மெல்லு. இது லட்டுங்க, எல்லாருக்கும் ஃபேவரட் லட்டு. லட்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு மினிமம் நீங்கள் என்ன கிலோஸ்லேருந்து கொடுப்பீங்கம்மா, இல்லை எப்படிமா? இதெல்லாம் 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வாங்குறாங்க. என்ன நிறைய அந்த மாதிரி கம்பெனி ஆர்டர்ஸ் எனக்கு கிஃப்ட் பாக்ஸுக்கு கேட்பாங்க. அது அசார்ட்டடாக கேட்பாங்க. அது மாதிரி வச்சு இப்போ ஒரு பப்ளிக்கில் கிஃப்ட் பாக்ஸ்னால் மினிமம் எவ்வளோலேருந்து இருக்குமா? 1/2 கிலோலேருந்து வாங்குறாங்க. 1/2 kgலேருந்து இருக்கு. தட்டை இதெல்லாம் என்ன கிராம் அது? இது 1/4 கிலோ பேக்கெட்டுங்க. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ வருது இப்போ நம்ம ரேட்டு? இதுக்கு 112 ரூபா 50 பைசா. எல்லாம் காரம் எல்லாமே 450 ரூபாங்க கிலோ. உண்மையிலே எனக்கு நான் விசிட் பண்ண வரும்போது தட்டை வாங்கிட்டு போனேன். உண்மையிலே ஒரு லைட்டாக காரமாக அதிகமாக காரம் இல்லாமல் சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரசம் பாக்கெட் இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் அதிரசம். இது வெல்லம் போட்டு தான் பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் 1/4 கிலோ தான் என்னம்மா? இல்லை, இது பீஸ் ரேட்டுங்க. ஒரு பீஸ் 15 ரூபாய். ஒரு பீஸ் 15 ரூபாய். ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா முறுக்கு. ஓ, இது ஒரு முறுக்கு கூட இல்லை, இது ஆர்டருக்கு எடுத்து வச்சிருக்கோம். இது தேங்காய் எண்ணெயில் ஸ்பெஷலாக பண்ண சொல்லியிருக்காங்க. இது தேங்காய் எண்ணெய் முறுக்கு. இதெல்லாம் ஆர்டருக்கு இப்போ அனுப்புறது, கொரியர் அனுப்பணும். அதே மாதிரி முறுக்கு பாக்கெட்ஸ். இது வந்து முறுக்கு பேக்கெட்ஸ். இதெல்லாம் ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணது. இதெல்லாம் 1/4 கிலோ பேக்கெட்டுங்க. 1/4 கிலோ பேக்கெட். இதெல்லாம் எவ்வளோமா வருது? இதெல்லாம் எல்லாமே கிலோ 450 ரூபா. 1/4 கிலோ பேக்கெட் 112 ரூபா வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் வந்து இப்போ பேக்கிங்காக ரெடியாக இருக்குது. முறுக்கு, தட்டை, அதிரசம். ஸோ அங்கேயும் முறுக்கு பேக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எத்தனை கிலோ இது மாதிரி? இது 1/2 கிலோ பாக்ஸு. 1/2 கிலோ பாக்ஸ். இதெல்லாம் கொரியர் அனுப்புறதுக்கு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அன்னன்னைக்கு பண்ணுறது அன்னன்னைக்கு நாங்கள் வெளியூருக்கு ஆர்டர்ஸ் அனுப்பிச்சு. இது வந்து 1/4 கிலோ. இது 1/4 கிலோ பாக்ஸ். இது 1/2 கிலோ. இது 1/2 கிலோ பாக்ஸ். ஓகே, இது வந்து 1/2 கிலோ பாக்ஸ். 1/2 கிலோ பாக்ஸ். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து எத்தனை கேஜிமா? இது 1 கிலோ முறுக்கு. இது 1 கிலோ மிக்சருங்க. ஓகே, 1 கிலோ ஸ்வீட். இது அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஆர்டர். யூஎஸ் போகுது. எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸும் நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேங்க. ஓகே, இது வந்து 1 kg 1 kg பாக்ஸ். இது ஓகே, விஜய் ஃபுட்ஸில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்காரன் எல்லாம் யூஎஸ் போகுது. இப்போ இங்கே ஒரு பெரிய ஒரு மாதிரி அடதோஷம் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன மாதிரி? இல்லை, இது காஜு கத்திலி போட்டு தேய்ச்சி வச்சிருக்காங்க. கட் பண்ணுவாங்க. இனிமேல் தான் கட் பண்ணுவாங்க. ஓ, இது மொத்தமாக இருக்குது. மொத்தமாக. ஆமாம், இனிமேல் தான் பீஸ் போடுவாங்க. ஓகே, அதுவும் அதே தான் காஜு கத்லி தான். ஓகே, இது வந்து மைசூர் பா. இங்கே அது மைசூர் பா. இது வந்து மிக்சருக்கு போடுற அந்த இடையில ஸ்வீட் பிஸ்கெட். ஸ்வீட் பிஸ்கெட். அதே மைசூர் பாக் தான் இதுவும். அதே மைசூர் பா, ட்ரெடிஷ்னல் மைசூர் பா. இது மிக்சருக்கா கேக். அதுதான். லட்டுக்கு பூந்தி ஊற்றிட்டு இருக்காங்க. அதை எடுத்து இந்த ஜீரா பாகில் போடுவாங்க. ஜீரா பாகில் போட்டு அப்புறம் உருட்டி வைக்கிறது. இப்போ இந்த அண்டாவில் வந்துட்டு இப்போ எத்தனை கிலோ லட்டு போடலாமா? எத்தனை கிலோ இங்கே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 10 கிலோ வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து எடுத்து ஜீராக்குள்ளே போட்டு இதான் ஃபைனல் ஆகும். ஆமாம். அப்புறம் முந்திரி பருப்பு, கிராம்பு எல்லாம் தாளித்து போட்டு உருண்டை உருட்டிடுவாங்க. சரியான வெயிட்டாக இருக்கும் போலே. எல்லாமே நாங்கள் மொத்தமாக சாமான் வாங்கி வீட்டில் நாங்களே மாவு திரித்து நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறது. அதிரசமும் வீட்டு அரிசி
வாங்கி களைஞ்சி அரைச்சு காய வச்சு எல்லாமே நாங்கள் சொந்த தயாரிப்பு தான், எங்கள் சொந்த தயாரிப்பு தான் எல்லாமே. எந்த ஊருக்குனாலும் அனுப்புகிறோம்மா. எங்கள் வெப்சைட் இருக்கு, www.vijisfood.com இருக்கு. நீங்கள் அதில் எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஆர்டர் வருது எனக்கு. எந்தெந்த ஊருக்கு இப்போ நம்ம எதுலேருந்து சப்ளை போயிட்டு இருக்கு இப்போ? எனக்கு அமெரிக்கா போகுது, சிங்கப்பூர் போகுது, கனடா போகுது. இந்த வருஷம் கொஞ்சம் அமெரிக்கா ஆர்டர்ஸ் கம்மி, டேக்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால. இல்லாட்டி எனக்கு இன்னும் நிறைய போகும். சிங்கப்பூர் போகுது, மலேசியா போகுது, யூகே போகுதுங்க. இப்போ சம்திங் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, சின்ன சின்ன பிஸ்னஸ். இப்போ நாங்கள் உங்ககிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி ரீசெல்லர்ஸும் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. விருதுநர்ல ஒருத்தர் வாங்குறாங்க, ஈரோடுல ஒருத்தங்க வாங்குறாங்க, ஹொசூர்ல ஒருத்தர் அதிர்ஷ்டத்து மொத்தமாக அனுப்புகிறேன். அந்த மாதிரி வாங்கி அவங்க ரீசேல் பண்ணுறாங்க. அதுக்கு நான் அது கொஞ்சம் அவங்களுக்கு பல்காக வாங்குறவங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தருவேன். ஓகேம்மா, இதே மாதிரியே உங்களோட ஸ்வீட் பிஸ்னஸ் அண்ட் இன்னொரு பிஸ்னஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் நல்லபடியாக உங்களுக்கு அவுட் ஆஃபாக வெளியே போகணும். ஸோ நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நிறைய ஆர்டர் சொன்னோம். அண்ட் ஹாப்பி தீபாவளி நீங்களே சொல்லிருங்கம்மா. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. எங்கள் விஜய்ஸ் ஃபுட் ஸ்வீட்ஸ் வாங்கி உங்கள் தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகே, இதோட எக்ஸாக்ட் ரூட்ஸ் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு பின் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள்.